அவன் ஃபோன் அடிப்பான்னு பார்த்தா அடிக்கவே மாட்டேன்றான். நம்ம தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன் போல. சரிப்போ, ஆட்டோவில் ஏறி போயிடுவோம். காசு தான் அதிகமாக ஆகுது. சேர்த்து வச்ச காசெல்லாம் இதுக்கே போகுது. அனிதா. யாரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்க? அனிதா. அட அப்பா. அப்பா, என்னப்பா நீங்கள் இங்கிட்டு நிற்கிறீங்க? அத நான் கேட்க வேண்டிய கேள்வி. காலேஜுக்கு போலியா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு காலேஜ் ஆஃப் டே லீவுப்பா. சரி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா பஸ்ஸே வரல. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ யாரு? ஆத்தி, இவன் எதுக்கு இப்போ திரும்பி அடிக்கிறான்? அடிக்க மாட்டான்னு நினச்சா திரும்பி அடிக்கிறானே. யாருமா ஃபோனில்? எடுத்து பேசு. அப்பா, அது அது என் ஃப்ரெண்டு தான்ப்பா ஃபோன் பண்ணுறா. உன் ஃப்ரெண்டு தானேம்மா? அப்புறம் என்ன, எடுத்து பேச வேண்டியதானே? இல்லைப்பா, அது அவ சும்மா தான்ப்பா அடிக்கிறா. எதுக்குப்பா பேசிக்கிட்டு? நான் அப்புறமா பேசிடுறேன். இங்க பாருமா, உன் ஃப்ரெண்டு அடிச்சுட்டே இருக்கா பாரு. எடுத்து பேசு. இதுல என்ன இருக்கு? அப்பா இருக்கவும் பேச மாட்டேங்கிறியா என்ன? இல்லைப்பா, நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சும்மா அவள் ஏதாவது வள வள கொலன்னு பேசிக்கிட்டே கிடப்பா. அதனால தான் எடுத்தேன்னு வைங்க, ஃபோனே வைக்க மாட்டா. அதனால தான்ப்பா. வேணாம்ப்பா, விடுங்க. இவன் வேற இப்போதான் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏறும மாட்டே சாணி. முன்னாடி அடிக்க மாட்டான். இப்போ எங்கள் அப்பா நிற்கும் போது அடிக்கிறான் பாரு. இவனெல்லாம் அடிச்சு கொள்ளணும். சரிம்மா, எடுத்தும் பேச மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, வா நம்ம அப்படியே வீட்டுக்கு போலாம். அப்படியாப்பா? சரிப்பா, வாங்க போலாம். நீ அங்க போய் வண்டியில ஏறி உட்காருமா, அந்த டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, தான் நான் அங்க உட்காந்துருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. ஏப்பா, எனக்கு ஒரு டீ. ஃபோன் அடிச்சா எடுக்கவே இல்ல. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு தானே வருவாங்க. இங்கிட்டும் காணோம். ஃபோன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டா. எங்கிட்டு தான் போனான்னு தெரியல. என்ன இவனா? யார ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்கான்? எங்கன்னு தெரியல. இந்த டீ கடையில விசாரிக்கலாம். அங்கிள், நீங்களா அங்கிள்? என்ன உனக்கு இப்ப? நான் எங்க போனாலும் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துருவியோ? அங்கிள், அத நான் கேட்க வேண்டிய கேள்வி அங்கிள். எங்க நான் கரெக்டா வரணும், நீங்க முந்திரி ஓட்டையாட முந்திக்கிட்டு முன்னாடியே வந்து நிக்கிறீங்க. கோபப்படாதீங்க அங்கிள். உன்னைய மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா கோவம் வராம எப்படி இருக்கும்? ஓ, அப்ப புத்தர் காந்தி இவரை பார்த்து தான் நீங்க கோவப்பட மாட்டீங்க. நக்கலு லைட்டா. இங்க பாரு மேன், நான் பாட்டுக்கு செவனியன் தானே டீ குடிக்க வந்தேன். எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசி வம்புழுக்கிற? என்ன பண்றது அங்கிள், உங்க ஃபேஸ பார்த்தாலே வம்புழுக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என் ஃபேஸ் என்ன உனக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? கரெக்டா சொல்லிட்டீங்க அங்கிள். என் வாயால எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இங்க பாருடா, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்த, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. பாத்துக்கோ. என்ன அங்கிள், இது என்னமோ உங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இட்ஸ் a common area அங்கிள். இங்க யார் வேணாலும் வரலாம், போகலாம், டீ குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை நீங்க சொல்லவே முடியாது. இது சுதந்திர நாடு. சே, நீ எல்லாம் மனுஷனா? இல்ல அங்கிள், தெய்வ குழந்தை. இவங்கிட்ட பேசினா நம்மளுக்கு தான் ப்ரெஷர் ஏறிடும். நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். ஏப்பா, எனக்கு டீவும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். என் பொண்ணு வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். கண்ட கண்ட நாய்கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது. என்ன மேன், நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிற? அங்கிள், அங்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு அங்கிள், வயசான நாய். அதுகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அது பாஷையில. இவெல்லாம் மனுஷனே கிடையாது. அப்பாடி, வந்ததுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். எத்தனை வாட்டி போன் அடிக்கிறேன், இந்த அனிதா எடுக்கவே மாட்டாளே. ஏன் போன் அடிச்சா, எதுக்கு போன் அடிச்சா, எதுவுமே தெரியல. சரி, ஹோட்டல் வேலையாவது போய் பாப்போம்.
விசாரிச்சா திரும்பி அடிப்பா. என்ன ஏதுன்னு அப்ப விசாரிச்சுப்போம். இவ வரலையேன்னு கொஞ்சம் கோவமா இருந்துச்சு. இந்த அங்கிள் வந்து பூர்த்தி பண்ணிட்டாரு. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து சவக்கு சவக்கு வெத்தல. யாரப்பா தேடுறீங்க? நான் அன்னைக்கு சொன்னேன்லம்மா, அவன்தாம்மா. அவன் திரும்பி வந்து என்னை வம்பிழுத்துட்டே இருந்தாம்மா. யாருப்பா? சோ அனிதா, அன்னைக்கு தான் சொன்னேன்ல, பைக்கை நடு ரோட்ல நின்று ஓவரா வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தான்னு. ஆமா. அவன் நான் திரும்பியும் பார்த்தேன், இங்கதான் பார்த்தேன். இவ்வளவு நேரம் இங்கதான் நின்று இருந்தான். சரி உன்கிட்ட காட்டலாமேன்னு கூட்டிட்டு வந்து அதுங்காட்டி எஸ்கேப் ஆயிட்டான். சரி விடுங்கப்பா, போய் தொலைறான். இல்லம்மா, அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவமா வருது. அவனை கொண்டு போட்டுறான் அளவுக்கு ஆத்திரம் வருதுமா. உங்களையும் இவ்வளவு ப்ரெஷர் ஏத்திருக்கானாப்பா? அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்ப்பா. ஆமாமா, அவனை மாதிரி பையனை நான் பார்த்ததே இல்லம்மா. இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி பையன்கிட்ட போய் மாட்ட போறாங்களே அப்படின்னு நினைச்சு. பா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கப்பா. நான்லாம் அந்த பையனெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நீங்க வேற ஏன்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, அவனை காமிக்கலான்னு நினைச்சேன். அவனுக்கு காமிச்சு நான் என்ன பண்ண போறேன்? எதுக்கு தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஏற்றி ப்ரெஷர் ஏற்றிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம், டைம் ஆகுது, வெயில் வேற கொளுத்துது. ஆமா ஆமா ஆமா, அதுவும் கரெக்டு தான். கண்ட நாயை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும்? அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். என் பொண்ணுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா. டிவியில ஓட்ட எபிசோடையே போட்டு கொடுக்காங்க. எத்தனை வாட்டி தான் அதையே பாக்குறது? காசு கொடுத்து புது எபிசோடா போட சொல்லணும். போக டிவி பாப்போமா? அதுலயாவது கிருஷ்ணாலாம் போடுவான், அதையாவது பாப்போம். இந்த மனுஷன் காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேட்டு சுட்டி டிவி கார்ட்டூனு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் மனுஷன் சாப்பிட வருவான். சோ ஒரே ரோதனையா போச்சுப்பா. எந்த மனுஷன் இந்த மாதிரி உட்காந்துட்டு பொம்மை டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்? இதையான கொடுத்து வச்சவன்ப்பா. நம்மளுக்கு தான் இங்க உயிரே போகுது. யாரு? அட புஷ்பாக்கா கால் பண்ணுது. சொல்லுக்கா. ஏண்டி இன்னைக்கு ஓட்டு போட போகலையா? அட ஆமாக்கா, இன்னைக்கு எலெக்ஷன்ல நான் அதையே மறந்துட்டேன். இந்த மனுஷனோட பேசி பேசி எனக்கே எல்லாமே மறந்து போயிடுதுக்கா. சரி காத்தால 7 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம். எப்படி ஓட்டு போட போற சொல்லு, நானும் உங்க கூடயே வந்துடுறேன். புஷ்பாக்கா, நான் இப்போதாக்கா எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்குல்ல, நம்ம மத்தியானம் வாக்கில் ஒரு 4 மணிக்கு போகலாமா? அட ஏண்டி நீ வேற, கும்பல் அள்ளி போயிருமே. இப்போவே மணி 9:30 ஆயிடுச்சுக்கா. இனிமேட்டு நான் வந்து இது பண்ணி சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி இந்த ஆளை கத்தி கூப்பிட்டு அது 12 ஆயிரும்க்கா. உச்சி வெயில்லையாக்கா போய் ஓட்டு போடுறது? அதுவும் சரிதான், நம்ம வெயில் மட்டையானதுக்கப்புறம் போகலாம். சாயங்காலம் வாக்கில் போகலாம், 4 மணிக்கு போகலாம். சரிக்கா. ஆமாம் கேட்க மறந்துட்டேன், உன் வீட்டுக்காருக்கும் இருக்குல்ல ஓட்டு? இருக்குக்கா. ஓட்டு போடுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட சொல்லியில் கூட்டிகிட்டு வரணும். அதை எப்படி சொல்லி கூட்டிகிட்டு வரணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம ஒன்று சொன்னால் அந்த ஆள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டே கிடப்பான். இதுதானே வீட்டில் டெய்லி நடக்குது. என்னன்னு பார்த்து சொல்கிறேன்க்கா. சரி நீ வைக்கா ஃபோனு. சரி. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஆளை எப்படி கிளப்புறதுன்னு நினச்சாலே ரொம்ப பதறுது. அப்புறம் ஓட்டு போடுறத சொல்லனா அதுக்கு ஒரு சண்டையை போடுவான் அவன். ஐயோ நம்ம பொழுப்பு சிரிப்பா சிரிக்குதே. யோ காது கேக்குதா இல்லையா? யோ யோ இங்க பாரியா. என்ன? இன்னைக்கு எலெக்ஷன், ஓட்டு போட போகணும், வரியா? என்னது மோட்டு பட்லுவா? இப்பதான் பார்த்தேன், ஓட்ட எபிசோடையே பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப போகா டிவி பாக்குறேன். யோ என்னால சத்தியமா முடியலையா. ஓட்டு போட போறியா, வரியா இல்லையாயா? எத்தனை வாட்டி சொல்றது, உனக்கு காதா கேட்காது? மோட்டு பட்லு பழைய எபிசோடு தான் போடுறாங்க. இங்க பாரியா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் ஓட்டு போட என்னை கூப்பிடல, ஏண்டி அப்படி இப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டேன்னு வையி, உன் மண்டையை 2 பொழந்துருவேன் பாத்துக்க. இதுக்கு மேல உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். என் வேலையை பார்த்தாதான் நான் ஓட்டு போட முடியும். என்னமோ பண்ணித்தல. டேய் சபாபதி, சபாபதி. என்னடா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? டேய் ஓட்டு போட போகணும்டா, வரியாடா என் கூட? ஆமாண்டா, எங்க வீட்லயும் மோட்டு பத்துல அதே எபிசோடு தாண்டா ஓடுது. உங்க வீட்லயும் அப்படிதான் ஓடுதா? என்னது மோட்டு பத்லுவா? அட பைத்தியமே, ஓட்டு 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 போடணும்டா, வரியா இல்லையாடா நீ? ஏவா இவன் கூட கத்தி கத்தி என் நெஞ்செல்லாம் வலிக்குதே. அப்பா பாவம், இவன் பொண்டாட்டிய எப்படிதான் கத்துறாளோ தெரில. என்ன ஓட்டு பண்ணுமா? அட ஆமாண்டா, வரியாடா? என்னைக்குடா ஓட்டு பண்ணும்? இன்னைக்கு தான்டா ஓட்டு போடணும். என்ன முடிஞ்சிருச்சா?
என்னை கூட்டிட்டு போகாம நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா? அட பைத்தியக்கார பயலே, இன்னைக்கு தான்டா ஓட்டு போடணும். என்கிட்ட வந்து சாரி கேக்குறியா நீனு? இப்படி எல்லாம் பண்ணினா நான் என்ன மன்னிச்சிருவேனா என்ன? உன் ஃப்ரெண்டு தானே நானு. என்னை கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறதுல வேலை என்ன உனக்கு இருக்கு? அச்சோ கடவுளே, நானாவது போய் ஓட்ட போட்டிருப்பேன். இந்த பயலை போய் கூட்டிட்டு போலான்னு பார்த்து நினைச்சு வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும், நானே அடிச்சுக்கிறேன். டேய் நில்லுடா, திட்டவும் என்ன நீ பாட்டுக்கு போறியா? அது எப்படி என்னை ஓட்டு போட விடாம நீங்க மட்டும் போட்டு வந்துட்டீங்க? ஒரு பெரிய மனுஷன் என்னை கூட்டிட்டு போறது இல்ல? நீ இப்படியே பேசிக்கிட்டே கிடடா. நான் போய் ஓட்டையாவது போட்டுட்டு வந்து செத்து போயிடுறேன்டா. உங்ககிட்ட பேசிட்டு நான் ஓட்டு போடாம செத்து போயிட மாட்டேன். அப்பா கடவுளே, என்னை காப்பாத்து. சே, இந்த உலகத்துல யாருக்குமே பொறுப்பு இல்ல. என் ஓட்டு கள்ள ஓட்டா போயிடாது. இந்த எலெக்ஷனை தடுத்தாகணும். நம்மளே ஓட்டு போடல எப்படி எலெக்ஷன் அறிவிப்பாங்க? நம்ம எப்படியாவது போய் தடுத்துடணும். அப்ப என் ஓட்டு கள்ள ஓட்டா போட்டாங்களோ? அப்புறம் கள்ள ஓட்டா என் ஓட்டை யாரோ போட்டுட்டாங்களே. விடக்கூடாது. என் ஓட்டு கள்ள ஓட்டா விடக்கூடாது. பெல் அடிக்குதே, யாரும் போய் பார்க்கணுமே. வாங்க, இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லையோ? இன்னைக்கு எலெக்ஷன்ல, அதனால ஓட்டு போட போகணும். நீ கிளம்பி ரெடியாயிரு. சரிங்க. அம்மா, நம்ம பிள்ளைங்களா எங்க? அந்த பிள்ளைங்களையும் போய் ஓட்டு போட சொல்லணும்ல. அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காளுங்க, வருவாளுங்க. நீங்க ஒரு சத்தம் கொடுங்க, அவங்களே கிளம்பி வந்துருவாங்க. சரி, நீ கிளம்பி ரெடி ஆயிரு. எல்லாரும் ஒட்டு மொத்தமா போய் ஓட்ட போட்டு வந்துருவோம். சரிங்க. ஏமா, நான் ரெடி ஆயிட்டேன். ஓட்டு போட போலாமா? அனிதா எங்க? அவளே ரெடி ஆக சொல்லு. ஒரே அடியா எல்லாம் போய் போட்டுட்டு வந்துருவான். ஒவ்வொருத்தருக்கா அடைய முடியுமா? மா, அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா. சரி, அதை விடு. நீ யாருக்கு ஓட்டு போட போற? எதுக்கு கேக்குற? சும்மாதாம்மா. யாருக்குமா ஓட்டு போட போற? அட ஏண்டி, ஜெயிச்ச கட்சி என் கட்சிடி. மக்கா, உங்க அம்மா இருக்காளே, எப்பவுமே ஓட்டு போட்டதை சொல்லவே மாட்டா, பாத்துக்கோ. எப்ப பாரு இதேதான் சொல்லுவா. 20-25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நான் கேட்டே சொல்லல, நீ கேட்டோன்னே சொல்லிடுவாளா? சரி, அதை விடுங்கப்பா. நீங்க யாருக்குப்பா போடுவீங்க? நான் வந்து எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தாம்மா நான் போடுவேன். அங்க போய் யோசிச்சு பார்ப்பேன். எந்த கட்சி நல்ல கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு போட்டு விட வேண்டியதுதான். ஆக மொத்தம் 2 பேரும் சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? என்ன டாபிக் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? வந்துட்டியா? நீ யாருக்கு ஓட்டு போட போற? அதெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு கேட்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டே போட போறேன். யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அங்க போய் தான் முடிவு பண்ணுவேன். அடி என்னடி நீனு, என்னை விட 2 வயசு கூட ஆயிடுச்சு, இப்பதான் ஓட்டே போடுறியா நீ? ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கிற? என் வயசு வரும்போது ஓட்டர் ஐடி எடுக்கல, இப்பதான் எடுத்தாங்க. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே போட போறேன், பாத்துக்கோ. ரொம்ப ஜாலியா எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, ஓட்டை போட்டுட்டு வா. உனக்கு ஓட்டு இருக்குமே, நீ இன்னும் ஓட்டு போட வரலையா? எனக்கு இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஓட்டு போடலாம் பிடிக்கல. அட லூசு, ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. அதை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இப்ப நீ போடாம இருந்தேன்னு வையி, அதுக்கு அல்ல ஓட்ட ஆயிடும். ஒழுங்கா போய் ஓட்ட போடு. அப்படியா? அப்ப நான் கண்டிப்பா ஓட்ட போட்டுறேன். சரி. அம்மா, அங்க பட்டன்லாம் இருக்கும்லம்மா? ஆமாம்மா அனிதா, அங்க பட்டனா இருக்கும். நீ எதை போட்டு போடுறியா அதை செலக்ட் பண்ணி அந்த பட்டனை அமுக்கணும், சரியா? சரிப்பா. மக்களே, நீங்களும் போய் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போடுறது நம்ம உரிமை, அது யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமா, நாங்க ஓட்டு போட கிளம்பிட்டோம். நீங்க கிளம்பிட்டீங்களா? பாருங்க, அப்புறம் நம்ம ஓட்டு கள்ள ஓட்டாயிடும். நம்ம உரிமையை எப்போதும் விட்டு கொடுக்காதீங்க. நாங்க கிளம்பிட்டோம், நீங்களும் கிளம்புங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுவாங்க. பாய். அப்புறம் வியூஸ் ரொம்ப அதிகமாக வரவே மாட்டேங்குது. நானும் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காம நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்காவது தட்டி விடுங்க. அப்போதான் எங்களுக்கும் மோட்டிவேட்லாம் இருக்கும்ல. சரி, அப்போ நாங்கள் பாய்.